அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நல்ல 10 மினிட்ஸில் சூப்பரான ஒரு ஐட்டம் பன்னீர் 65. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேணும் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். நான் சிக்கன் 65 எப்படி சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நம்ம பன்னீர் 65 பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எல்லா மசாலாவும் எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மெட்ராஸ் கறி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா இது ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் தனியாத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன், கூட உப்பு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா கட்டியாக எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு போட போகிறோம். 1 ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா இப்போ மைதா போட போகிறோம். இதாக ஒன்று போடலாம் பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு. இது கூட நல்லா இந்த மாதிரி பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நல்லா கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். அது கூட பச்சை மிளகாய் நீட்டாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா எண்ணெயை ரெடி பண்ண போகிறேன். ஒரு டவாவில் எண்ணெயை ஊற்றிக்க போகிறேன். இப்போவே அந்த எண்ணெய் காயிற டைமில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அதனால் மொத்தமே நமக்கு 10 நிமிஷம் தான் ஆகும் ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே எண்ணெய் நல்லா காயட்டும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ட்ரேயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீரை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீர் நம்ம இதை 3ஆக கட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். நல்லா நம்ம மொறுன்னு ஒரு நல்ல ஸ்நாக் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஸ்டார்டராக இருக்கும். பார்ட்டி ஸ்டார்டராக வச்சுக்கலாம். இல்லை நம்ம சும்மா ஒரு ஈவினிங் ஒரு நல்ல ஒரு மழை நாளில் ரெய்னி டேயில் நல்லா வச்சு சாப்பிட்லாம். இதை இந்த சைஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இதை முழுசாக போட்டால் குண்டாக இருக்கும். அதனால் இதையே நான் ஹாஃபாக கட் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் நல்லா தின்னா நிறைய பீசஸ் வரும். ஸோ இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு க்யூபையும் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுது, இது கூட நம்மளுடைய மைதா மாவு, அது கூட அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா அப்படி கையில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஏன்னா தயிர் போட போகிறோம்ல, அதுவே ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு தண்ணி தன்மை கொடுக்கும். ரொம்ப தண்ணி ஆகிட்டால் மசாலா ஒட்டாது. நம்ம பொரிக்கும் போது மசாலா பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா கட்டியாகவே வச்சுக்கோங்க. ஸோ நல்லா உப்பு காரம் போட்டு நல்லா பைண்டிங் ஏஜென்ட் எல்லாமே போட்டோம். ஸோ நல்லா ஒட்டிக்கும். நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு நம்மளோட பன்னீரை அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாலாவே கரெக்டாக இருக்கும். இந்த பன்னீருக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு ஒட்டுறதுக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். கூட நல்லா ஊறும். ஓவர் நைட் கூட நம்ம ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது அப்படியே நல்லா ஃபுல்லாக நான் இப்போ டேரெக்டாக அப்படியே தான் பண்ண போகிறேன். ஸோ பிசைஞ்சிட்டு அப்படியே நான் பொரிக்க போகிறேன். நம்ம இந்த ஐட்டம்க்கெலாம் கொஞ்சம் கலர் போட தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கலர் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து மொத்தமாக கடைசியில் மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். இப்போ என்ன நல்லா காஞ்சி வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம் நம்மளுடைய பன்னீரை. இப்போ நம்ம அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா எண்ணெய் நல்லா ஹாட் ஆகணும். அப்போ தான் போடணும். நம்ம நல்லா இப்போ ஹாட்டாக இருக்குது. பன்னீர் உங்களுக்கு தெரிய இருக்கணுமே, சும்மா கூட சாப்பிட்லாம். அதனால் ரொம்ப நேரம் வேக வேண்டாம். வெறும் மசாலா மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகணும். ஸோ ஒன்று ஒன்று மெதுவாக போடுங்க. நல்லா ஒரு பக்கம் ஆனப்புறம் திருப்பி போடலாம். அதே கலர் மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி பசங்க வச்சுருக்கேன்னு. நல்லா 2 பக்கம் நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி எல்லா பீஸ்லேயும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லா பீஸுமே நம்ம ஒரே இட்லியே போட்டு நான் ஏன்னா ஆயில் நிறைய போட்டுருந்தேன். ஸோ கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம திருப்பி விடுவோம். வேகிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸஸ் ஆயில் எடுத்துடலாம். இப்போ மெதுவாக திருப்பி போடுங்க. அடியில் இருக்கலாம் கொஞ்சம் ஆயிருக்கும். பன்னீர் உடையாமல் கொஞ்சம் டெலிகேட்டாக திருப்போம் மெதுவாக. ஸோ இப்போ நல்லா ஆயிடுச்சு பன்னீர். அதனால் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பன்னீர்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா ஒட்டணும்னா நல்லா கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா மசாலா ஒட்டும். இல்லைன்னா மசாலா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசாலா ஒட்டி வரணும்.
அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்ல, வெறும் பன்னீராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துடலாம். பன்னீர்லாம் பொரிச்சு எடுத்துக்காரமாக வந்து நம்ம அதே எண்ணெயில் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் மிளகாவையும் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அது தண்ணி இருக்கும் கொஞ்சம், அதனால தெரிக்கும். இப்போ பார்த்து மெதுவாக போடுங்க. அப்புறம் மிளகாவும் போட்டுருவோம். மிளகாய் வந்து எப்படியும் கட் பண்ணி தான் போடுறோம், இல்லை வெடிக்கும். கட் பண்ணி போடுறதான் டேஸ்ட்டாக. அது 1 மினிட்ல வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை பச்சை மிளகாவையும் நல்லா வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த ஆயிலே பொரிக்க வேணாம், நீங்கள் வந்து தனியாக ஒரு பேன் வச்சு கூட பொரிச்சிக்கலாம். நான் சிக்கன் 65ல் காட்டின மாதிரி இது மேலே இது மாதிரி போட்டால் நல்லா கார்னிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது மாதிரி போட்டால் அதனால் வந்து நான் தனியாக பண்ணி வச்சுக்கிறோம். இதே ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொட்டி நம்ம கொஞ்சம் ஆயில் எடுத்துடலாம். ஸோ அழகாக பன்னீர் அடிக்கிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை, இந்த அங்கே பச்சை மிளகாய் தர்ற மாதிரி அழகாக கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அதை அதுக்கப்புறமா இந்த மாதிரி மெலிசா ஆனியன்ஸ் கட் பண்ணி அதே சைடில் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இது பண்ணினா வந்து இது மாதிரி நார்மலாக சர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை பார்ட்டியில் வந்து ஒரு ஸ்டார்டராக சர்வ் பண்ணுறதுக்கோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் 10 மினிட்ஸில் பண்ணணும் நம்ம இந்த பன்னீர் 65. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.